அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று ஆடி செவ்வாய்க்கிழமை காலை சித்தர் கோயில் அபிஷேகம் வழிபாடு. இன்று செவ்வாய்க்கிழமை காலை சித்தருக்கு நடந்த பூஜை தீப ஆராதனை அனைவரும் பார்த்து சித்தரின் ஆசி பெற்று வாழ்க வளமுடன். வருகின்ற சனிக்கிழமை விஷாக நட்சத்திரம், எச்சிக்களையும் பொறுக்கும் ஆறுமுகசாமி ஐயா முக்தி அடைந்த நட்சத்திரம். சனிக்கிழமை மதியம் ஐயாவிற்கு அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனை, திருவாசக முற்றோதல், ஐயாவின் அருட்பிரசாதமாக மதியம் அன்னதானம் இந்த மாத குருபூஜை அன்று நடைபெறும். விராலிமலை முருகன் மலை அடிவாரத்தில் குகையில் தவம் செய்த ஐயா முருகனின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் முக்தி அடைந்தது ஐயாவின் அற்புதம் மகத்துவம். தன் முக்தி நாளை ஐயா முன்பே கணித்து தன் சீடர் ஏஎல் சிதம்பரம் ஐயாவிடம் தெரிவித்து வைத்திருந்தார். வைகாசி விசாக ஐயாவின் முக்தி நாளன்று ஐயாவின் தெய்வீக உடலை சமாதியில் வைத்தபொழுது அங்கு திடீரென்று வந்த யானை ஐயாவின் மேல் பீரிட்டு தண்ணீரை அடித்துவிட்டு இருந்து உடனே சென்று விட்டது. ஐயா கணேசரை தினமும் வழிபட்டு வந்துள்ளார். ஐயா வணங்கிய அந்த சின்ன கணேசர் சிலை ஐயாவின் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஐயா தேன் மிட்டாயை விரும்பி உண்பார். வியாழக்கிழமை பக்தர்கள் நிறைய ஐயாவிற்கு படைக்க தேன் மிட்டாய் வாங்கி வருவார்கள். நடக்க முடியாத ஒருவர் ஐயா ஆலயத்தில் வந்து ராத்திரியில் படுத்து திடீரென்று நடு இரவில் எழுந்து அவரையும் அறியாமல் நடந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய வரலாறு. இன்றும் ஐயா கோயிலின் அருள் பிரசாதங்களை சமைத்து தருவரின் மகன் பித்து பிடித்து பேசாமல் இருக்கும் பொழுது அவரை ஐயாவின் பழைய கோயில் பூசாரி சூரிய சித்தர் தர்மையா ஐயா தவம் செய்த விராலிமலை குகைக்கு அழைத்து சென்று பேச வைத்தது நாங்கள் கண்ட வரலாறு. ஐயா செய்த இன்னும் பல அற்புதங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் பகிர்வோம். நான் அனுப்பும் சித்தர் பற்றிய வீடியோக்களை ஆயிரக்கணக்கான பார்ப்பதும் ஒரு அற்புதம். அவர்களெல்லாம் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள். சித்தர்களால் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதில் எந்தவித மாற்றமில்லை. தியானத்தில் சித்தர்களிடம், கனவில் தெய்வங்களிடம் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்னுடைய ஃபியூச்சர் வீடியோக்களில் பகிரப்படும். தியானத்தின், சித்தர்களின், தெய்வங்களின், கனவுகளின் உண்மைகளை, மகத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள, உணர. ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் வாழ்க வளமுடன்.